சாதி வன்முறையை தூண்டி விடுவதாக கூறி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களிடம் சந்தித்த அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் கடந்த 24ஆம் தேதி திருப்பூரில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருமலை நாயக்கர் பற்றி கொச்சையாக பேசியுள்ளதாக குற்றம் சாட்டினர். இந்த பேச்சை கண்டித்த ஜெகதீசன் என்பவரை நாம் தமிழர் கட்சியினர் தாக்கியுள்ளதாகவும் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள புகாரின் பேரில் சீமானை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தேனி மாவட்டத்திலே ஜெகதீசனை தாக்கப்பட்ட அந்த சம்பவத்தை அங்கே இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர் மகேஷ் அவர்களிடம் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் செய்யும் பொழுது அவர்கள் 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இன்சிடெண்ட்டை கோட் பண்ணி தான் கொடுத்துருக்கு. சீமான் அவர்கள் பேசும்பொழுது இது போன்று பேசினார், அதை ஒருத்தர் தட்டி கேட்டார், அதனால் இந்த இன்சிடெண்ட் நடந்தது என்று தான் அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சீமான் அவர்கள் இதிலே இணைக்கப்படவில்லை. அவர்தான் முதல் குற்றவாளி. அவரை இணைக்க வேண்டும். அவரை இணைத்து அவரை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும், குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.